la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கோ 4 நாள்ல வந்து 288 கோடி எங்க போய் நிக்க போகுது இந்த நம்பர்? ஒரு 500 கோடி 500 கோடிக்கு மேலே போயிடும். மறுபடியும் நான் வந்து ஓவர்சீஸில் கிங்கு அப்படின்ற விஜய் நிரூபிச்சிருக்காரு. முதல் நாளே தமிழ்நாட்டில் எப்படி 45 கோடியோ அங்கே 50 கோடி 5 கோடி அதிகமாகவே வந்து வசூல் பண்ணிட்டு ஜெயிலரையும் லியோவையும் தாண்டுமா அப்படின்றத விட அந்த வசூல் நெருங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. விவிஐபி ரோக் பின்னாடி ஒரு தடுப்பு வந்து அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதுக்கு முன் இது ஒன்றுமே பேசல போய் உட்காந்துட்டாரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது திட்டமிட்டு அவரை அவமானப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம். பொங்கலுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி குட் பேட் அக்லியா அது வந்து தக்லை. ஒருவேளை 95ல் சாமியாராக போயிருக்கிறேன் நான் சினிமா வேணான்னு முடிவு பண்ண ஒரு நபர் இன்னைக்கு 2024ல் 171 172 173 அடிச்சு தூள் கிளப்பிட்டே இருப்பார் பொழுது இதுதாங்க ரஜினியோட மேஜிக். பிபியோட மலேசியா வாசனுடைய வாய்ஸ் வந்து ரஜினிக்கு அப்படி மேட்ச் ஆகும். அது ஏஐல பிரமாதமாக படுத்திருக்கேன். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் நினைச்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நிறைய அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு சார். கோட் படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வசூல் அப்படின்றத இப்போ அதிகமாக பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த 4 நாளில் வந்து 288 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட உண்மையான வசூல் ஏன்னா ஏஜிசியே போட்டாங்க, கிட்டத்தட்ட அவ்வளோ கன்ஃபார்மாக தான் ஆயிருக்கும். எங்கே போய் நிற்க போகுது இந்த நம்பர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் சார். எனக்கு தெரிஞ்சு நானே பேசிட்டேன் ஏற்கனவே. ஒரு 500 கோடி 500 கோடிக்கு மேலே போயிடும். 500 கோடிக்கு மேலே. நேற்று வரைக்கும் நான் முந்த நாள் வரைக்கும் சொல்லிட்டேன். நேற்று வரைக்கும் ஒரு நண்பர் கிட்ட கட்டுவோம். சென்னையில் உள்ள அத்தனை ஸ்க்ரீன்ஸும் வந்து ஃபுல்லு. அது இரவு காட்சி. ஓகே. அதனால் என்னென்னா இப்போ கோட்டுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு திரையரங்கு உரிமையாளர் ஒருத்தர் கூட வெளியூரில் கேட்டப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது வீக் டேஸில் வர்றது பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு. இதுதான் விஜயோடைய பலமே. வந்து படத்து மேலே 1000 விமர்சனம் வைக்கலாம். இது குடியிருந்த கோவில், ராஜதுரை, ஏற்கனவே வந்து அடித்து தோற்று போட்ட கதை, இது அப்படிலாம் 1000 சொன்னாலும் ஒரு விஜய்க்கான படம் ஒரு ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். என்ன மாஸ் இருக்குது இதெல்லாம். இதை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாய்லர்லாம் பண்ணிட்டாங்க. ஆமாம். அதெல்லாம் மீறி கூட்டம் வருதுன்னா அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய வெற்றி, பெரிய சக்ஸஸ். ஆமாம் சார். ஆனால் இந்த குறிப்பாக இந்த படத்தை யூடியூப்லேயா இருக்கட்டும், சேனல்ஸ்லேயா இருக்கட்டும், அங்கங்கே வந்து உள்ளூர் சேனல்லாம் போட்டதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதையும் மீறி ஒரு கூட்டமாக தேட்டருக்கு வராங்களே சார், அதுதான் விஜயோட மேஜிக்கா? அதுதான் விஜயோட மேஜிக். நம்ம சொல்கிறது சார், இப்போ வந்து நாமளே தான் முதல் காட்சி பார்த்தோம். ஆமாம். பார்த்த உடனே என்ன ஆகிப்போச்சு, பேசும்பொழுது வந்து எந்த இதுவும் ரிவீல் பண்ண வேணாம். அதில் வந்து விஜயகாந்த் வர அந்த காட்சி முதல் ஆரம்பத்தில் வந்து சொல்ல வேணாம். அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வர்றது, அப்புறம் வில்லனா இப்போ பிரபுதேவா மாறுறது. ஏன்னா இப்போ நம்ம சொல்லலாம் வந்து இது எல்லாம் வந்து சொல்ல வேணாம்னு முதல் காட்சி பார்த்தாச்சு. ஏன்னா அந்த ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு. அடுத்து 3வது 4வது காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து ஸ்டில் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷாவை எடுத்து போட்டாங்க, சிவகார்த்திகேயன் எடுத்து போட்டாங்க, கேப்டன் எடுத்து போட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இதெல்லாம் மீறியும் ஆடியன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்கன்னா இது விஜயோட மேஜிக் தான் அது. ஓகே. ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் அந்த 1000 கோடி அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சார். அந்த ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பீக் இருந்துச்சு. அதாவது படம் ரிலீஸுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடிலாம் படம் ஓடிடும், FDFSலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து ஒரு 1000 கோடி தொடும் அப்படின்ற வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எங்கே சார் கொஞ்சம் சறுக்க ஆரம்பிச்சதுன்னு? வேறு ஒன்றுமே எங்கேயும் சறுக்க ஆரம்பிக்கலைங்க. வந்து 1000 கோடின்ட்டு வந்து அவங்களா, அதாவது வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு வியாபார ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அது குறிப்பாக நார்த்தில் இந்த படத்தை மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகலை. ஓகே. அதுக்கு காரணம் என்னென்னா நார்த்தில் 8 வாரத்துக்கு பிறகு தான் ஓடிடி கொடுக்கணுன்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அது யாருக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இங்கே 4 வாரம். அப்படி 8 வாரத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸில் போடுவோம் அப்படின்னு. இது ஒன்று. நீங்கள் வந்து நார்த்தில் வசூலிக்கிற 70% ரெவென்யூ இருக்கு இல்லைங்களா, அது மல்டிப்ளெக்ஸில் தான். ஓகே. அதனால் அங்கே அடி வாங்கி போச்சு. சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே என்ன ப்ராப்ளம்னா ஹிந்தி டப்பிங் கிடையாது, தமிழ் தெலுங்கு. நார்த்தில் தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் எங்கே இருக்கிறாங்க? தெலுங்கு ஆடியன்ஸ் கூட அவ்வளோ விருப்பமாக பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்காங்க, தாண்டி நீங்கள் டெல்லி இந்த மாதிரியான பஞ்சாப் மாதிரியான ஏரியாக்கள் எங்கே இருக்கிறாங்க? வந்து இதுதான் இந்த படத்திற்கான வசூலில் பெரிய பின்னடைவு ஆகிடுச்சு. நீங்கள் KGF 1, KGF 2, பாகுபலி, RRR, அப்புறம் குறைந்த பட்ஜெட்டில் எடுத்த காந்தாரா,
இதெல்லாம் வந்து பேன் இண்டியா படமாக கொண்டாடப்பட்டதுக்கு 1000 கோடி விங்கில் இணைந்ததுக்கான காரணம்னா நார்த்தில் கொண்டாடப்பட்ட படம். அந்த நார்த்தில் அந்த 8 வாரத்துக்கான ஓடிடிக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை தாண்டி கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் விஜயோடைய தெரி, மெர்சல், அப்புறமா வந்து நிறைய படங்கள், கத்தி மாதிரியான படங்களுடைய அந்த ரீல்ஸ்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க பார்த்தீங்களா, ஹிந்தி டப்பிங்கோட. ஆமாம் மில்லியன் கணக்கில் ஓடுது வந்து. அப்போ இது கொஞ்சம் முடிவு பண்ணி இவங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அந்த 8 வாரத்துக்கு ஓகே சொல்லியிருந்தா நேற்றுக்கு 1000 கோடியில் அது நெருங்கி இருக்கும். வந்து நார்த்து கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் தான் மறுபடியும் நான் வந்து ஓவர்சீஸில் கிங்கு அப்படின்னு விஜய் நிரூபிச்சிருக்காரு. முதல் நாளே தமிழ்நாட்டில் எப்படி 45 கோடியோ அங்கே 50 கோடி 5 கோடி அதிகமாகவே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ஓவராலாக விஜய் தான் இங்கே டாப்பில் இருக்கார். கண்டிப்பாக வந்து. ஓகே, ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த ட்விட்டர் விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இந்த தலை அப்படின்றத டோனி தான் குறிக்குது, அஜித் அவர்கள் இல்லை. ஆனால் அஜித் அவர்கள் பிஜிஎம்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்மளா கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், அதுதான் உண்மைன்னு அந்த டீமில் இருக்கவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன சார் நடந்தது? ஏஜிஎஸ்லேருந்து ஏதோ ஒரு ட்வீட் போட்டு இல்லை ஏதோ ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியாமல். அந்த ரீட்வீட் வந்து தெரியாமல் பண்ணது வந்து மறுபடியும் அதை டெலிட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒன்று அஜித் ரசிகர்கள் ஒரு மொத்தமாக சோஷியல் மீடியாவில் இறங்கியாச்சு. அப்புறம் அந்த விஜயோடைய மகளாக நடிச்சிருந்தாங்க, மணிகண்டனுடைய மகள், கேமராமேன். அந்த பொண்ணு கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து தலைனா தோனி அப்படின்னு சொல்லி நீங்கள் அது திட்டமிட்டு சொன்ன மாதிரியான ஒரு விஷயமா தெரியவே இல்லை வந்து. ஆனால் ஏன் அந்த ஃபேன்ஸ் மறுபடியும் வந்து ஒரு சோஷியல் மீடியா சண்டை ஏன் இங்கே நடக்குது? நீங்கள் விஜய் இந்த படத்தில் எடுத்துங்க, அவருடைய கடைசி படத்திற்கான முந்தைய படம். இப்போ வந்து தளபதி விஜயை தாண்டி தலைவர் விஜயா போயிட்டார். இந்த மாநாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் முன்னெடுத்து போக போகிறாரு. இதில் எல்லாரும் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. நடிகராக இருந்தப்போ ரைட்டு, இப்போ தலைவராக ஆகிட்ட பிறகு அது அஜித் ரசிகராகட்டும், ரஜினி ரசிகராக இருக்கட்டும், அதனால தான் அந்த ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தது. ஒன்றா அந்த டைலாக்ல ஆரம்பித்து அப்புறம் மகள்கிட்ட நீ யாரோட ரசிகமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மங்கத்தா பிஜிஎம் கொடுத்தது வந்து ஒரு ரஜினியோட ஃபேவரட் ஸ்டைலான அந்த பபுள் கம் வந்து தூக்கி இப்படி அடிக்கிறதுலேருந்து எல்லாமே கொண்டு வந்தோன்னா எல்லா ரசிகர்களும் எனக்கு தேவைங்க. ஓகே, இந்த கங்குவா வால்பேப்பரில் இருந்ததா இருக்கும் எல்லா விஷயங்களும் வந்து எனக்கு வேணும். அதுதான் வந்து அப்படி. ஆனாலும் வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இது நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ஒன்று வந்து அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அது மாதிரி பண்ணாதீங்கப்பா, வேணான்னு சொல்லணும். இல்லை அவர்கள் நின்று அதை ரசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் பொதுவாக சொல்கிறேன் வந்து இவங்க குறிப்பிட்டு சொல்ல. ஓகே, கேரளாவாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் சிஎஸ்கே டீம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஏன்னா இங்கே சிஎஸ்கே டீம் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு அணியாகவும் இருக்குது. அதுவும் ஒரு ட்ராப் பேக்கோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. மேபி அது ஒரு இதுவாக பார்த்துப்பாங்களாண்டி. நீங்கள் கதையோட்டத்தோடு போகும்போது ஓகே, நீங்கள் ஐபிஎல் வந்துட்ட பிறகு மேட்ச் நடக்கும்போது தான் அந்தந்த ரீஜனலுக்கு அந்தந்த டீம் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆமாம், பொதுவாக பார்த்தோம்னா ஓகே, இல்லை தோனி இருக்கார், அப்புறம் ஜடேஜா இருக்கார், எல்லாத்துலேயும் அந்த கமெண்ட்ரி கொடுக்கும்பொழுதே ஒவ்வொரு பேராக வரும்போது அவங்களாம் இந்தியன் பிளேயர்ஸ் தானே, அப்படி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு காரணமாக இல்லை. ஓகே, லியோவுக்கு அந்த எதிர்பார்ப்பு கேரளாவில் இது கொஞ்சம் கம்மி கோட்டுக்கு. அதை தாண்டி வந்து கூட்டம் வந்தாங்க. அது வசூலுக்கு லியோவை விட எதிர்பார்த்த வசூலை விட கொஞ்சம் குறைவுறதுக்கு காரணம் என்னென்னா வயநாடு பேரிடர், அப்புறம் இப்போ தொடர்ச்சியாக போயிட்டு இருக்க இந்த பாலியல் இஷ்யூ. ஏறக்குறைய மலையாள சினிமாவே வேற ஒரு ரேஞ்சில் வந்து நிறுத்திட்டாங்க. வந்து அதை ஒரு பெரிய கரும்புள்ளி அது மேலே குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அந்த படம் பார்க்குறது சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு 3-4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது கேரளாவில். ஆமாம், கேரளாவில் எல்லா ஸ்டேட்லையும் பட்டை கிளப்பிட்டு இருக்காரு சார். ஆனால் அந்த லியோ ஜெயிலர் அப்படின்னு தான் நம்மளுக்கு பார்க்கப்படுது. கேரளாவில் வந்து லியோவை தாண்டலை அப்படின்னாலுமே கூட ஒட்டு மொத்தமாக ஓவராலாக இந்த கோட் படம் ஜெயிலரையும் லியோவையும் லியோவை தாண்ட வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கப்புறம் தான் ஜெயிலர். ஸோ என்ன வசூல் பண்ண போகுது, எந்த படத்தை மிஞ்ச போகுது? இல்லை ஜெயிலரையும் லியோவையும் தாண்டுமா அப்படின்றத விட அந்த வசூலை நெருங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த வசூலுக்கு ஜெயிலர் வசூல் கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்பு. காரணம் என்னன்னா, நீங்கள் லியோ மாதிரி மற்ற படங்கள் மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது. இருந்தது விநாயகர் சதுர்த்தி ஒரு சாட்டர்டேயில் வந்துடுச்சு. அதே மீறி இந்த ஒரு வாரத்துக்கு வேறு படங்களும் இல்லை, ஆனாலும் கூட்டம் போயிட்டுருப்பாங்க. இந்த வசூல் இப்போ லியோ மேலே கொண்டு வந்த அந்த ஐப்பு இருக்கு இல்லைங்களா, அது பயங்கர ஐப்பு. ஜெயிலர் வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் காக்கா கழுகு கதைக்கு பிறகு அது பெரிய படமாக மாறிச்சு, பெரிய பப்ளிசிட்டியாக அந்த கண்டென்ட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு. இதெல்லாம் மாரி கோட்டு இந்த 2 படத்திற்கும் ஒரு இணையான அல்லது அதில் போய் நெருங்கக்கூடிய ஒரு வசூலை வந்து நிற்கும். ஓகே, மொத்தமாக இந்த படத்துக்கு 400 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க.
எவ்வளோ சார் கிடைக்க போகுது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து லாபகரமான படமாக அவங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக ஏற்கனவே லாபம் எடுத்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஆமாம் பார்த்துட்டாங்க. டேபிள் ப்ராஃபிட் அவங்க ஓகே. அவங்க அர்ச்சனா கால்பாத்தி கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டேபிள் ப்ராஃபிட்டை ஓரமாக வச்சுட்டு தியேட்டர் கலெக்ஷனை ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அப்படின்னு. எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்றைக்கி வியாபாரம் வந்து ஏன் பெரிய ஹீரோக்களுக்கு அவங்களே சொன்னது தான். விஜய்க்கு நாங்கள் ஏன் 200 கோடி ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ, அதை தாண்டி ஒரு மேக்ஸிமம் கேரண்டி ஹீரோவை கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி விஜய் படம் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் கலெக்ஷனில் அது வந்து ஓகே பண்ணிவிடும். ஓகே, திரும்ப சொல்கிறது தான், ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே ரஜினி பேசுறது தான், நெல்சனை ஏங்க அந்த படத்தில் சேர்த்திங்க அப்படின்பொழுது ஏன் என்னென்னா பீஸ்ட்னு ஒரு படம் சரியாக போடலன்னு அந்த மாதிரி விமர்சனம்லாம் வந்ததுன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கேட்டப்போ அது மாதிரி விமர்சனம் வந்ததே கட்டி எங்கள் கையை கடிக்கலிங்க, எங்களுக்கு லாபமான படம்னா ஓகே இவர் தான் டைரக்டர் முடிவு பண்ணு, அதை விட வேறு என்ன வேணும், அவங்க சொன்ன பிறகு வேறு என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் பேசுகிறது, நீங்கள் கொடுக்குற அந்த விமர்சனங்கள், நீங்கள் பேசுகிற இந்த கலெக்ஷன்லாம் பொய்ங்க, அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கேயும். சிறப்பு சார். இந்த வெற்றியோட விஜய் அவர்களோட மனநிலை எப்படி இருக்குது? அடுத்த ஆயுத்தமாக எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு? இது தளபதி 69 ஏற்கனவே செட்டுக்கிட்டலாம் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, திருப்பூரூரில் போட்டு முடிச்சாச்சு. அவருடைய அந்த அரசியல் முழு நேர அரசியலுக்குள்ளே உள்ளே இறங்கிறது ஒரு ஜனவரி அல்லது பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இறங்க போகிறாரு அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு 2026க்கு ரொம்ப காலம் இல்லை, அதன் பிறகு அவர் அரசியல் நடவடிக்கை ஒவ்வொன்றா ஆரம்பிக்கணும். ரொம்ப வேலைகள் இருக்குது. இன்னும் தொகுதி பிரிக்கணும், இது பிரிக்கணும், அப்புறம் வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணணும், பொறுப்புகள் கொடுக்கணும், முக்கியமாக வந்து மக்களை போய் சந்திக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ 69 ஒரு குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு முதல்ல அரசியல் பேசாதுன்னு எச்வினது சொல்லியிருந்தாலும் ஒரு மைய அரசியலே பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இதற்கிடையில் இன்னொரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம இதில் கூட பேசிகிட்டு இருந்தோம். தளபதி 70ன்னு ஒரு படம் பண்ணி கொடுக்கலாமா ஓகே அப்படின்ற ஒரு விஜயால் நஷ்டப்பட்ட தயாரிப்பாளர்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க இயக்குநர்கள், விஜய் வச்சு படம் எடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற விடமாக ஒரு குறைஞ்ச கால் ஷீட்டில் ஒரு 15-16 நாள் கால் ஷீட் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பண்ணுவாரா, அதை விஜய் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பண்ணிட்டாருன்னா இன்னொரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு டாப் ரேஞ்சுக்கு போய்ட்டு வந்து. ஓகே, அப்போ 70 கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம். சிவகார்த்தியின் மேலே வச்சு அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், ஆனால் அது விமர்சனமாக ஆகிருக்கு. அது எப்படி சார், எந்த நிலையில் இருக்குது? சிவகார்த்தியின் அவர்களும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோசியல் மீடியாக்களில் அவ்வளோ விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. எப்படி சார் எடுத்துக்கிறாரு அவர்? இல்லை, அவர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி வந்து ஒரு இன்றைக்கி வந்து விஜய் வந்து இந்த இடத்த வந்து ஈஸியாலாம் வந்து எட்டி பிடிச்சிட்டாரு. ஒரு கோட் 68வது படம், அப்போ 69வது படம்னா ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகன் கடன் மேலே ஏறி வந்துட்டாரெலாம் கிடையாது. அவருக்கும் தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு, அவரையும் போட்டு இமிட்டேட் பண்ணியிருக்காங்க, அவரையும் கேலி பண்ணியிருக்காங்க, அவருக்கும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படம் விஜயோடைய படம் வந்து ஏதாவது பிரச்சனையை சந்திக்காமல் வந்ததே கிடையாது. அது தலைவாலேருந்து காவலன்லேருந்து ஆரம்பித்து தலைவாலேருந்து மெர்சல்லேருந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இடத்த அவரே கூட ஒரு பேட்டியில் சொல்லுவார், ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் ரிலீஸுக்கு முதல் நாள் நான் தூங்கவே மாட்டேன், ஒரே முடிச்சுக்கிட்டே இருப்பேன், வேண்டாத தெய்வம்லாம் கிடையாது, அவ்வளோ கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பேன்னு. அந்த பயம், ஒரு இன்செக்யூர்ட் குணம் இருக்குது இல்லைங்களா, அது காரணம் என்னென்னா தனக்கு அவ்வளோ தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பயம்தான் காரணம். வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுவாக அந்த சிங்கம் மாதிரியான புலி மாதிரியான விலங்குகள் பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு பக்கம் பார்வை இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தான் போகும். அது ஒரு சின்ன விலங்கு வந்தால் கூட சரி வந்து சக்குன்னு பார்த்துக்கிட்டே தான். அது என்னன்னா அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அது மாதிரி இந்த வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வரல. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் வந்து, தம்பி இதை வச்சுக்க, நீ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு ஒரு டைலாக் பேச வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அது யாராலையும் முடியாது வந்து உண்மையாக வந்து அதுக்கு ஒரு வேணும், அதுக்கு ஒரு ஈகோ வேணும். ஒருவேளை இந்த அரசியல் ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுங்க, மறுபடியும் ரசிகர்கள் நடிக்க வாங்கன்னு சொல்லும் பொழுது, நடிக்க வரோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்பொழுது இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். குறிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த சிவகார்த்திகேயன் மேலே அவருக்கு ஒரு இது உண்டு. ஏன்னா நம்மளை மாதிரி வந்து ஒரு போராடி இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவர், குறிப்பாக விஜய் மாதிரி இந்த கிட்ஸுக்கு பிடித்தமான, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக இருக்கிறது தான் அது காரணம் வந்து. ஓகே சார், ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த ஒரு சீனில் வந்தாலுமே கூட வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னாங்க நிறைய எடுத்திருக்கோம், படத்தை டியூரேஷனுக்காக கட் பண்ணியிருக்கோன்னு. இல்லை அந்த ஒரு விமர்சனம் எப்படி சார் பார்க்குறது? மோகன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் ஏன் இதில் காட்டணும், அந்த ஒரு சீன் மட்டுமா காட்டணும் அப்படின்றது? ஏன்னா அவங்க இப்போ ப்ரொடக்ஷனுக்கு தெரியும் அவங்க எல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்றது, அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் ஆகணும். ஆமாம், நிறைய காட்சி சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்திருக்காங்க. விஜய்க்கும் சிவகார்த்திகேயனான டைலாக்கு, அப்புறம் சில போர்ஷன்ஸு, கிரவுண்டுக்கு உள்ளே போகிற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. அது ஃபுட்டேஜ்னு சொல்லி கட் பண்ணியிருக்காங்க வந்து. மேபி இதுவே போதும், இதுக்கே தேட்டர் தெரிக்கும் அப்படின்னு. மற்றபடி வந்து இதை வந்து சிவகார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் ஆகுது, விஜய் கொஞ்சம் கம்மியாகுது, சிவகார்த்திகேயனை ஓவராக அதை ஏற்றி விட்றோம் அப்படின்றதுக்காகலாம் கட் பண்ணல. ஓகே,
ஓகே இது வேறு வழி கிடையாது. 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் 40 நிமிஷம். இப்போ ஒரு இதுன்னா ஓடிடியில் ஃபுல் படத்தையும் இறக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் அந்த 40 நிமிஷத்தை கட் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு பெரும்பாடு ஆகிடுச்சு. நமக்கே கூட அந்த 3 மணி நேரத்தை இன்னும் கூட ட்ரிம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட தோணுது. வந்து இது திட்டமிட்டு பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. ஓகே, 23ஆம் தேதி என்ன நடக்க போகுது சார்? விஜயை நம்ம எந்த ரூபத்தில் பார்க்க போகிறோம்? என்ன மாதிரியான விஷயங்களை அவர் கன்வே பண்ண போகிறார்? 23 ஒரு மாநாடுக்கு ஒரு 21 கேள்விகள் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரி அப்புறம் கலெக்டர் கேட்டிருந்தாங்க. 21 கேள்விக்கு வந்து பதில் சொல்லியாச்சு. ஒரு 30 நிபந்தனைகளோட அந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க. அந்த 30 நிபந்தனைகளை இந்த 10 நாளைக்குள்ளே அவங்களால செய்ய முடியுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் மாநாடு வந்து தள்ளி போகுமான்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் திட்டமிட்டபடி மாநாடு நடத்திடுவோம் அப்படின்னு. என்ன குறிப்பானா, இவங்க 10 லட்சம் பேர் நம்ம கூட பேசியிருந்தோம். 10 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருவாங்கன்னா 50,000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் 50,000 பேர் எப்படி நம்ம ஒரு முதல் மாநாடு அப்படின்னால அந்த க்ரௌடு தான் எப்போவுமே வந்து ஜேன்னு நீங்கள் வளர்ந்த கட்சிகள், அது டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும், எத்தனை மாநாடு நடத்தினாலும் அவங்க அந்த கூட்டத்தை காமிப்பாங்க பாருங்கள். அதில் தான் வந்து பிரம்மாண்டமான மாநாடுன்னு போடுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அது கொண்டு நினச்சது. சரி, ஓகே, 50,000 பேர் வச்சுப்போம். இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் கோடி இருக்குது. கோடி பேரை போய் சென்றடையக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த சோஷியல் மீடியாக்களை இந்த மாநாட்டுக்கு பயன்படுத்திப்போமா அப்படின்ற ஒரு விஷயமும் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து. அதனால் திட்டமிட்டபடி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 90% மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன விஷயங்களை பேச போகிறாரு சார்? ஏன்னா இந்த மாநாடு கூட சில பல இடையூறுகள் வந்ததாகவும் கேள்விப்பட்டோம். இதையாவது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவாரா விஜய்? இல்லை, கோபத்தை அதாவது திட்டமிட்டு இது வேணும்னே கோபத்தை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து விஜய் மீது இருக்கிற ஒரு விமர்சனம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து ட்விட்டரில் ஆரம்பிச்சு அப்போ அறிவிப்பு கொடுத்துட்டீங்க. அப்புறம் கட்சி கொடியை வந்து ஒரு அலுவலகத்தை ஏற்றிட்டீங்க. அது கூட ரைட்டு, ஒரு கட்சி கொடியை கட்சி அலுவலகத்தில் தான் ஏற்ற முடியும். ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் இருக்கிறீங்க? நீங்கள் தளபதி விஜயா இல்லாமல் தலைவர் விஜயாக ஏன் சந்திக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் மீறி ஏன் இன்னும் வந்து ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய்? வந்து ரொம்ப வந்து யாருக்கும் நோக்காத, யாரையும் பகச்சிக்காத மாதிரியான ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. சரி, இப்போ தான் முதல் அடி எடுத்து வச்சுருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து வீர அவசரமாக கத்தி ஆச்சா போச்சா நீ யாரா பார்த்துடலாமான்ற ரேஞ்சில் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, யாரை எதிர்க்க போகிறாருன்னு நீங்கள் கேட்ட மாதிரி அதெல்லாம் மீறி மக்களுடைய பிரச்சனை என்ன, இப்போத்தி இருக்கிற அந்த சமகால பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை இல்லை, மக்கள் சந்தித்து வர பிரச்சனை என்ன, அது மத்திய அரசுனாலும் சரி மாநில அரசுனாலும் சரி, இதை பேசினாலே போதும். ஓகே, இதை தைரியமாக புள்ளி விவரத்தோடு மக்களுக்கு புரியும் விதத்தில் உரத்த குரலில் விஜய் பேசினால் விஜய் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் முதல் டிக்கு விழுந்துடும் அவருக்கு. சார், அவர் எவ்வளோதான் எமோஷனலாக பேசினாலும் கோபமாக பேசினாலும் அவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் மனப்பாடம் மட்டும் வந்து ஒப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சார்? ஏன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லாம் அவ்வளோ போர்டு வச்சு இப்பயே இளைஞர்கள் அவ்வளோ படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க? இல்லை, அவங்க எந்த மாதிரி தயாராகிருக்காங்க தாண்டி வந்து திமுக அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இந்த கட்சியில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் கேட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. ஓ, வெயிட் பண்ணுங்கள், மாநாடு முடியட்டும். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரனோ அதே போல் விஜய்க்கு டிவிகேவுக்கு செஞ்சி ராமச்சந்திரன் இந்த கட்சியில் இணைய போகிறார். ஓகே, இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்து. இதுதான் கட்சிக்கான ஒரு பெரிய பலம் வந்து. திரும்ப சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு திரைக்கலைஞராக இருந்திருக்கீங்க, எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க, அரசியல் இது வேறு, அதுக்கும் அப்படியே வேறு மாதிரியானது. அதில் இந்த மாதிரியான ஒரு அனுபவசாலியானவர்கள் பக்கத்தில் இருந்தால் ஏற்கனவே இருக்காங்க, அவங்க பின்னணியில் இருக்காங்கன்றாங்க. இப்போ தெரிஞ்சு ஒரு அதிமுகவிலையோ திமுகவிலையோ ஒரு பலமாக இருந்தவர்கள், ஒரு கலைஞரோடவோ எம்ஜிஆரோடவோ ஒரு ஜெயலலிதாவோடவோ ஒரு நெருக்கமாக இருந்தவர்கள், ஆலோசனை தந்தவர்கள், ஆலோசனை பெற்றவர்களுடைய அந்த இன்புட் இருக்கு இல்லைங்களா, அது கட்சிக்கு பெரிய பலமாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பு சார், அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாக்குள்ள ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க சார். விஜய் அவர்கள் வந்து அம்மையா ஜெயலலிதா அவனோட ஈவெண்ட்டில் பின்னாடி உட்காந்துருப்பார். அப்போ வந்து விஜய் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னும் அந்த டைமில் நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருந்தது. கூட விக்ரமும் வந்து இணைஞ்சிருப்பார். அப்போ வந்து விஜய்க்கு தோல் கொடுத்தது விக்ரம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வைரலாக என்ன காரணம், அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடந்தது? அது சினிமா நூற்றாண்டு விழா வந்து நடத்தினாங்க. ஆமாம், நடத்தி ஒரு 3 நாள் வந்து தென்னிந்திய இந்திய சினிமா அளவில் நிறைய பேர்லாம் அமிதாப் பச்சன்லாம் வந்திருந்தாங்க. தொடர்ச்சி அந்த விழாக்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நடந்தது வந்து. அப்போது இது மாதிரி எல்லாரும் வந்து அவனை கலந்துக்க ஆகணும்னு ஒரு கட்டாயம்லாம் படுத்தியிருந்தாங்க. இப்போ விஜய் வந்தவுடனே அவருக்கு எல்லாருக்கும் பேர் எழுதி முன் வரிசையில் ஒட்டி வச்சுருந்தாங்க. ஆமாம், இவருக்கு இல்லை. அப்போ வந்து அங்கே இருந்த பாதுகாப்புக்கு இருந்தவங்க வந்து அதிகாரிங்க வந்து, சார் உங்களுக்கு வந்து கடைசி ரோ
நீங்கள் அந்த விவிஐபி ரோக்கு பின்னாடி ஒரு தடுப்பு வந்து அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன் இது ஒன்றுமே பேசல போய் உட்காந்துட்டாப்புல. விஜய் போய் கம்மி உட்காந்துட்டாரு. மொத்த அப்படியே கேமராக்கெல்லாம் அவர் மேலே தான் இதுவாகுது. எல்லாரும் அவர் மேலே தான் அட்டென்ஷன். ஓகே, ஒன்றும் அதை பற்றியும் கவலையப்படல. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து. இது திட்டமிட்டு அவரை அவமானப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் தான் அந்த இடத்துல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விக்ரமுக்கு முன்னாடி போய் முதல்ல உட்காந்தது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குறாங்க விஜய் அவர்களை வந்து தனிமைப்படுத்திருக்காங்க. அவங்க வந்து முதல்ல வந்து அந்த என் சீட்டில் வந்து உட்காடுறீங்களான்னு கேட்குறாங்க. வந்து இல்லை வேணாம், நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன்றார் அவர். அப்புறம் பக்கத்தில் இருக்கையில் உட்காடுறாங்க. அப்புறம் விக்ரம் வராரு, இன்னும் ஒரு 2 நடிகர்கள் வராங்க, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே அது ஒரு பெரிய ஆதரவு. மறுநாள் அது ஒரு பெரிய விஷயமா மீடியாக்கள் பேசப்பட்டுனா மறுநாளும் வந்து விஜயை வரவழைக்கிறாங்க. விஜயை வரவழைச்சு முதல் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க. ஓகே, அது ஒரு மீடியாக்களில் சோஷியல் மீடியாக்களில் பெரிய சர்ச்சையாக மாறும் பொழுது அடுத்த நாள் விழாவுக்கும் வந்து மறுபடியும் அழைப்புதல் கொடுத்து, நீங்கள் அடுத்த நாள் விழா இதுவில் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் இதுவில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, விஜய், விக்ரம் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க முதல் வரிசையில். ஆமாம், சிலம்பரசன், தனுஷ் எல்லாருமே முன் வரிசையில் அப்போ அமர்ந்திருந்தாங்க சார். ஏன்னா அஜித் அவர்களுக்கு கூட முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த டைமில் தான் விஜய் அவர்களுக்கு பின் வரிசையில் ஏறா அப்படின்றதான் கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு இது மாதிரி அவமானங்கள் நிறைய விஜய்க்கு நடந்திருக்கு. இந்த கோபத்தோடைய வெளிப்பாடு கூட நீங்கள் அரசியல் பலத்தோடு தானே இருக்கிறீங்க. ரைட், நானும் அரசியல் பலத்தோடு வரேன், எனக்கு ஒரு ரசிகர் பலம் இருக்குது, அதை தாண்டி என்னுடைய அரசியல் பலத்தையும் நான் காமிக்கிறேன், தப்பு இல்லையே. இன்னைக்கு யார் வேணாலும் அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கிற விஜய் வரத்தில் என்ன இருக்குது, அந்த அவமானம் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, இந்த பக்கம் ரஜினி அவர்கள் சார் டிஏஜிங் பண்ண விஷயங்கள் கூட இப்போ நிறைய பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. ரஜினி அவர்களும் டிஏஜிங் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் பேசப்பட்டு இருக்கு. வேட்டையனோட அந்த பாடல் கேட்டிருப்பீங்க. எப்படி சார் இருக்காரு? இந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், அந்த பாட்டாக இருக்கட்டும், எப்படி இருக்கு? என்ன வந்து ஒரு கட்டத்தில் வந்து 95 வந்து திடமாக ஒரு முடிவு பண்ணுறாரு ரஜினி. வந்து நான் கட்டாயமாக சாமியாராக தான் போவேன்றாரு. ஓகே, அந்த காலகட்டம் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார், உறுதியாக நான் சாமியாராக தான் போவேன் சரி அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சாமியார் தான் யார் சொல்லியும் கேட்கல, இல்லைங்க நான் கரெக்டாக போய் தாங்க தீர்வோம், போதும் 95ஓட போதும், நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு. 95 94 முடிவு பண்ணுறேன்றாரு. அந்த நேரத்தில் வந்து அவருடைய அலுவலகத்தில் நுழையும் போது வி.கே. ராமசாமி உட்காந்துருக்காரு. பழம்பெரும் நடிகர் வி.கே. ராமசாமி உட்காந்துருக்காரு. இவர் பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா வி.கே. ராமசாமி அவர்கள் ரஜினியோட நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வந்து நீங்கள் வந்து குரு தர்மத்தின் தலைவன், அப்புறமா அதுக்கு முன்னே வேலைக்காரன்லாம் தாத்தாவா இவர் வந்து பேரனா நடிச்சிருப்பார். நீ என் தாத்தா இல்லை, நீ என் தாத்தா இல்லை அப்படின்லாம் கிளாப்ஸ் பயங்கரமாக விழ வந்து. அப்போ வந்து சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார் வி.கே. ராமசாமி. சொந்த படம் எடுத்து கொஞ்சம் அதில் நஷ்டமாகி பார்க்குற இடம்லாம் கேட்பார். வந்து ரஜினி எனக்கு ஒரு கால் ஷீட் கூட அப்படின்னு ரொம்ப உரிமையாக கேட்பார். வந்து அப்போ ரஜினியோட கால் ஷீட்டில் பொன்முட்டையிடம் பார்த்து இன்றைக்கும் கூட. அப்போ இவர் உள்ளே உட்காந்துருக்கிறார். உள்ளே உட்காந்துன்னு இவருக்கு ஒரு தாட்டு உருவாகுது. வந்து இது மாதிரி எவ்வளோ கலைஞர்கள் நலிஞ்சு போயிருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணால் என்ன, அந்த உதவி பண்ணிவிட்டு அதோட கடைசி படத்தை நம்ம முடிவு பண்ணிக்கலான்ட்டு தான் உருவாக்கப்பட்ட படம் அருணாச்சலம். அதில் வி.கே. ராமசாமி, பண்டிரிபாய், கலைஞானம், அப்புறம் வந்து சத்யா ஸ்டுடியோடைய மேனேஜராக எம்ஜிஆர் காலத்திலேருந்து பத்மநாபன் அவங்களோட ஃபேமிலிக்கு, அப்புறம் இவருடைய நண்பர் முரளி, அப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர் வேணான்ட்டார். அவரை போய் கேட்டப்போ இந்த மளிகை சாமான் லிஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி லிஸ்ட்டில் எழுதி என் பேரையும் சேர்க்காதீங்கன்றார். அப்போ வந்து ஒரு இதில் அவர் கொஞ்சம் இதுவான ஆள், அவர் வேணாங்கன்ட்டார். வந்து அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அருணாச்சலம் படத்துக்கு எனக்கு வந்து வசனம் எழுத வாய்ப்பு கொடுங்கன்னாரு. அதில் உருவாக்கப்பட்ட படம் தான் அருணாச்சலம். அப்போ அதுக்கப்புறம் அந்த முடிவு மாறிடுச்சு. வந்து காலத்தோட கட்டாயம் ஆயிடுச்சு. ஒருவேளை 95 சாமியாராக போயிருக்கிறேன் நான், சினிமா வேணான்னு முடிவு பண்ண ஒரு நபர் இன்றைக்கி 2024 71, 171, 172, 173 அடித்து தூள் கிளப்பிட்டே இருப்பார் பொழுது. இது தாங்க ரஜினியோட மேஜிக். ஓகே, இந்த மேஜிக் எங்கேருந்து நடக்குதுன்னு தெரியாது, ரஜினிக்கே தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 72, 73 வயசில் வந்து ஒரு ஆட்டம் போடுறது, மனுஷிலாயோன்னு ஆடுறது வந்து, அதுவும் ஒரு பக்கம் அனிருத் ஆடிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ரக்ஷன் ஆடிக்கிட்டு இருக்காரு. மஞ்சு வாரியர் பார்த்தா மஞ்சு வாரியர் இது என்ன படம், அசுரன் படத்தில் பார்த்தா மஞ்சு வாரியர் ஆறுது அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஈடு கொடுத்து ஆடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் அங்கே தான் வந்து அவருக்கான மேஜிக் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஆனால் வேட்டையனோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணல, வேட்டையனோட ஹைப் இல்லை அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நெருங்கிருச்சா சார்? இனிமேட்டு தான் வேட்டையனோட ஆட்டம் ஆரம்பமா? ஒன்றாவில் 30 நாள் ஒன்று இருக்குது, 29 நாள் இருக்குது இந்த வீடியோ பேசுறதுலேருந்து. அக்டோபர் 10 இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இருந்தது. ஆனால் நாங்கள் உக்கும் மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு பாட்டை நாங்கள் எதிர்பார்த்தோம். இது ஒரு மலையாளம் கலந்த ஒரு தமிழ் பாட்டு மாதிரி இருக்குது. வந்து ஒரு முத்து படத்தில் வர மாதிரியான ஒரு பாட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு 27 வருஷத்துக்கு பிறகு மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய, மறைந்த மலேசியா வாசுதேவனுடைய குரலில் அந்த பாட்டு. ஏன்னா ரஜினியோடைய பெரும்பான்மையான படங்களுக்கு அவர் தான் பாடியிருக்கு. ஓகே, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம்,
நான் தானன் கடைசி பாட்டு அது. அதுக்கு முன்னாடி அதிசய பிரிவில் தான் தந்தனத்தம் அந்த பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு இட்டு நிறைய தர்மயுத்தம் வரிசையாக சொல்லுவேன். அந்த மேட்ச் இருக்குல்ல, எஸ்பிபியை விட மலேசியா வாசனுடைய வாய்ஸ் வந்து ரஜினிக்கு அப்படி மேட்ச் ஆகும். அது ஏஐல பிரமாதமாக படுத்திருங்க. இனிமேட்டு ஏஐ தான் நட்டுருக்கு சார் ஃபுல்லா. சிங்கர்ஸுக்குலாம் வாய்ப்பே இருக்காது போல. நம்ம பேசுறது கூட ஏஐல அடிச்சு. ஓகே. ஆனா இந்த பக்கம் பொங்கல் ரிலீஸ் இப்போ அதிகமாக பார்க்கப்படுது சார். தக் லைஃப் வெர்சஸ் குட் பேட் அக்லியா, அதுதான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆமாம், குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்பொழுது விடாமுயற்சி என்ன சின்ன ஒரு கேள்வி இருக்கு. கங்கோ என்னாச்சுன்னு இன்னொரு கேள்வி. கங்கோ கூட ஏதோ நவம்பர் 14 அப்படின்ட்டு இன்னும் அஃபிஷியலாக இது பண்ணல. ஓகே, நவம்பர் 14 நவம்பர் மாதம் வெளியிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு. ரொம்ப டேஞ்சரான மாதமாச்சு அது. மழை அட்டி புலன்னு புழக்கம். இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நார்த்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவான ஆடியன்ஸ் தான். இது ஒரு பாகுபலி மாதிரி கேஜிஎஃப் மாதிரியான ஒரு படம் இது. அதனால் நார்த்தை நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். நார்த்தில் அந்த சமயத்தில் மழைக்காலம் கிடையாது, ஒரு குளிர்காலம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. அது ஒரு பக்கம். அந்த பொங்கலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி குட் பேட் அக்லியா அல்லது வந்து தக் லைஃப் ரெண்டும் மோதுவதற்கான நிறைய வாய்ப்பு. குட் பேட் அக்லியா ஆல்ரெடி போட்டுட்டாங்க ஜனவரி. ஆமாம் சார், அவங்க படம் பூஜையிலேருந்தே அதான் போட்டுக்கிட்டாங்க. இப்போ விடாமுயற்சி எங்கே எடுத்துன்னு வந்து வைப்பாங்க? விடாமுயற்சி தீபாவளிக்கு வருமானா மேபி ரொம்ப வாய்ப்பு கம்மின்னு நான் விசாரிச்ச வகையில் இருக்குது. தீபாவளிக்கு ஒரு அமரன் படத்தோடு சேர்ந்து ஒரு 5 படத்தை லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அது எது வரும் என்னன்னு தெரியல. அமரன் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த பிரதராக இருக்கட்டும், கவின் படமாக இருக்கட்டும், எல்லாமே தீபாவளிக்கு இறங்க போகுது. விடாமுயற்சியும் கங்குவாவும் இன்னும் தேதிகள் கிடைக்காம வெயிட் பண்ணுறதுனால எல்லாரும் கமலோடு எப்படி அஜித் மோத போதாரு? ஏன்னா விஜயோட மோதிட்டாரு, ரஜினியோட மோதிட்டாரு, கமலோட மோத போறாரு. இப்படி இருக்க போகுது அந்த ஒரு பேட்டில். இல்லை, கமலோட மோதறதுக்கு எதிர்பார்ப்பு காரணம் என்னன்னா, ஒரு நாயகன் படத்திற்கு ஒரு கமலும் மணிரத்னமும் இணைஞ்சிருக்கிற ஒரு படம். ஒரு தக் லைஃப் கூட எஸ்டிஆரும் இணைஞ்சிருக்காரு. எஸ்டிஆருக்கு நிறைய அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. காஞ்சிபுரம் பக்கத்தில் அதனுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கமலே பரபரப்பாக இருக்கார். வந்து காலையில் கிளம்பி அங்கே ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்து அதுக்கான டப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் ஒரு ப்ரொடக்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு மிட் நைட் போய் படுத்துட்டு இதுக்கிடையில் அது ஏஐ படிக்கிறதுக்காக அமெரிக்கா யூஎஸ் கிளம்ப போகிறாராம். ஓகே, அங்கே ஒரு கருத்தரங்கோடு சேர்ந்து இந்த வெறும் இதை வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி படிக்கிறது இல்லாமல் அங்கே ஒரு சினிமா கருத்தரங்கம் நடக்குது. அதுலேயும் கலந்துக்கிட்டு ஒரு மாதம் 1.25 மாதம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு பிளானில் கமலஹாசன் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு பக்கம் நானும் சும்மா இல்லை அப்படின்னு வேகமாக இருந்துகிட்டு இருக்காரு. அதனால் இந்த மோதல் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்க்கனா ஐப்பே இல்லாமல் தக் லைஃப் எப்படி இருக்கும், குட் பேட் அக்லி எப்படி இருக்கும், இந்த ரெண்டும் மோதனா எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் விக்ரம், கமலோடைய விக்ரம் வந்த போய் யாராவது எதிர்பார்த்தாங்களா? விக்ரம் வந்துட்ட பிறகு அடித்து தூக்குச்சு. அதுக்கு காரணம் லோகேஷோடைய அந்த இன்புட் தான். கமலஹாசனுக்கு இப்படி ஒரு கதை பண்ணோம். அதில் கமல் வந்து முதல் பாதி முழுக்க தான் இல்லை, பகத் பாசில்னு ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது. இதுதாங்க இந்த விஷயம்தான் வந்து இன்றைக்குள்ள அந்த இளைஞர்களுடைய பல்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சவர் வந்து கமலஹாசன். ஓகே, அதில் தக் லைஃப்பில் கமலும் மணிரத்னமும் அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சிறப்பு சார். அப்போனா 2 படமும் அதை எப்படி சொல்கிறது, வெயிட்டாக மோதிர படங்கள் தான் அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து கமல் அவரை பற்றி பேசும்போது விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க போகிறாரு. எதிர்பார்ப்பு இருக்குங்களா சார்? எந்த நிலையில் இருக்கும்? இல்லை, எனக்கு என்னென்னா கமல் இடத்தை திரும்பவும் சொல்கிறதுன்னா, விஜய் சேதுபதி ஓகே, அவர் ஒரு நல்ல நடிகர், அதை தாண்டி வருது. ஆனால் அவருக்கான ஒரு இடம் இருக்குது, ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளே ஆன் த ஸ்பாட்டில் சமாளிக்கிற ஒரு விதம் இருக்குது. அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு எபிசோடு தொய்வாகுதுன்னா அதை வேற மாதிரி பூஸ்ட் பண்ணுற ஒரு திறமை ஒன்று இருக்குது. ஆமாம், இதெல்லாம் எப்படி விஜய் சேதுபதி செய்ய போகிறார்? அதிகமாக ஒரு வேலை இருக்கிற விமர்சனம் தத்துவம் பேசுவார் அப்படின்னு, அங்கே போய் தத்துவம் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. வந்து அதையும் பொறுத்திருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடு வர போய் பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் எங்களோட ஷேர் பண்ணதுக்காக. இன்னும் நினைச்சு உங்களை சந்திக்கிற உங்களை எடுப்பிறாங்க. நிச்சயமாக.